ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்ஷன் கேமராக்காக வாங்க இந்த ஹெல்மெட் மவுண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வச்சிருக்க காஸ்ட்லியான கேமராவை ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிட்டு ரைட் பண்ணுறது எவ்வளோ ரிஸ்க்கான வேலைன்னு எல்லாருக்கும் தெரியும். நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஹெல்மெட் கேமரா மவுண்ட்லேருந்து கீழே விழுற மாதிரி. அதை தடுக்கிறதுக்கு சின்ன சேஃப்டி ஃபீச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஹெல்மெட்டில் எங்கே மவுண்ட் பண்ண போகிறீங்களோ அங்கே டஸ்ட்டில் அது மாதிரி தொடச்சிட்டு 3mm டேப் அவங்களே கொடுத்துருந்தாங்க. அதை மவுண்ட்டில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி வச்சு பார்த்துங்க. அப்புறம் பொசிஷன் பார்த்துட்டு மவுண்ட்டில் இந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி விட்டு நம்மளது Insta360 டேரெக்டாக போட முடியாது. இந்த மாதிரி ஒரு அடாப்டர் வச்சு தான் போட முடியும். DJI, GoPro சில மாடலுக்குலாம் டேரெக்டாகவே ஃபிட் பண்ணிக்கலாம். ரைட் பண்ணும்போது கேமரா மறைக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மறைக்க செய்யுது. ஆனால் ரைட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது, ரொம்ப பெருசாக மறைக்கல. இதோட பொசிஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்குங்க. நான் சொன்ன சேஃப்டி ஃபீச்சர் இதுதான். கேமரா சப்போஸ் மவுண்ட்லேருந்து உடஞ்சி விழுற மாதிரி இருந்தாலும் ஒரு சின்ன சேஃப்டி இது கொடுக்கும். ஹெல்மெட்டை மாட்டிட்டு நம்மளோட வியூ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளைண்ட் ஸ்பாட் இருக்க செஞ்சிச்சு. ஆனால் ரைட் பண்ணுற அளவுக்கு தான் இருந்துச்சு, ரொம்ப பெருசாக பாதிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. இதை மாட்டிட்டு ரைட் பண்ணும்போது சின்ன பயம் இருக்க செஞ்சிச்சு, கேமரா மிஸ் ஆகி கீழே விழுந்துருமோன்ட்டு. ஆனாலும் அந்த சேஃப்டிக்காக ஒரு லாக் கொடுத்துக்கிறது ஒரு நல்ல விஷயமா தெரிஞ்சிச்சு. நீங்கள் ஹெல்மெட் மவுண்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் எதனா பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதோட நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் கேமராவில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.